ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஒரு குடமிளகாய் சப்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது சப்பாத்திக்கு ரோட்டிக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகாய் நிறைய விட்டமின் சி இருக்குது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம். அது காரம் இருக்காது, நம்ம வதக்கிறதுனால இது சுத்தமாக காரம் இருக்காது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 குடமிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை. வறுத்த வேர்க்கடலையோட தோல் எடுத்துட்டு நான் ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ நம்ம இந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை, குடமிளகாய் சீக்கிரமே வதங்கிடும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வதங்கிடும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் போட்டு ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்தி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறேன். பாருங்க, குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3/4 பங்கு வெந்திருக்கும் இந்த குடமிளகாய். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பொடிச்சு வச்சிருக்கிற இந்த கடலையை சேர்த்திடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வெட்டுக்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின பாலும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். இல்லை பால் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கூட இது கிரேவியாக பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரையாக செய்வாங்க. குடமிளகாய் சப்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குடமிளகாய் சப்ஜியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.